ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை சம்பா ரவை உப்புமா தான். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லாவே வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுட்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள். இப்போ நீங்கள் 1 கப் சேர்த்துக்கிறீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 4 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ அது நல்லா கொதித்ததும் சம்பா ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இப்போ கட்டி கட்டியாக ஆகாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதும் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா விசில் வச்சிடலாம். நீங்கள் 3 விசில் வச்சாலே போதும். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வெந்துடும். 3 விசில் விட்டு இப்போ எடுத்தாச்சு. உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ரொம்பவே சூப்பரான சம்பா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஹெல்த்தி ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.